வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம். இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி 4/5க்குரிய வாராந்திர ஜாதக பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். பொதுவாக நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 4, 13, 22 அல்லது 31ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி 4ஆக இருக்கும். இந்த வாரம் இந்த பிறப்பு தேதி 4 சேர்ந்த மக்களுக்கு கூடுதல் அக்கறையும் தொழில் சார்ந்த திட்டமிடலும் தேவைப்படுகிறது. இந்த பிறப்பு தேதி 4 சேர்ந்த மக்கள் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில பெருகி வரும் மன அழுத்தம், பதற்றம் இதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது குழப்பமான மனநிலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து செயல்பட வேண்டும் என்று கிரகநிலைகள் எடுத்து கூறுகிறது. இந்த பிறப்பு தேதி 4 சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான உறவுக்கு இந்த வாரம் சற்று சாதகமாக இருக்காது. அதில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி தம்பதிகளுக்குள் ஒரு பிணைப்பை உருவாக்க முடியாமல் இருப்பீர்கள். இருப்பினும் நல்ல உறவையும் மகிழ்ச்சியும் பராமரிக்க தங்கள் வாழ்க்கை துணையுடன் இவர்கள் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இவர்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பிற்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள். காரணம் அவருடைய சிதறல்கள், கவனச்சிதறல் அதிகமாக இருக்கிறது. அதை பொறுத்து இவர்கள் கல்வியில் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய கல்வி கற்றலில் தங்களுடைய படிப்பு சார்ந்த நெறிமுறைகளை ஒரு ஒழுங்கமைத்து திட்டமிட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும். பிறப்பு தேதி 4 சேர்ந்த மக்களின் தொழில்முறையில் இவர்கள் அதிக வேலை அழுத்தத்தை இக்காரணத்தில் இந்த வாரத்தில் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது இவர்களுக்கு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையை தரும். தொழிலில் இருந்தாலும் வணிகத்தில் இருந்தாலும் இவர்கள் தங்கள் போட்டியாளருடன் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து பொறுமையாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். தொழிலும் வேலையிலும் நுட்ப அறிவும் தொழில் சார்ந்த நுட்பமும் தேவைப்படுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. பிறப்பு தேதி 4 சேர்ந்த மக்களின் ஆரோக்கியம், இவர்கள் தங்களின் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான வகையில் சரியான சதவீத உணவை உட்கொள்ள வேண்டும். மற்றும் இவர்களுக்கு சில செரிமான தொடர்பான பிரச்சனைகளும் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே அரைவயிறு உண்டு கால்வயிறு நீர், கால்வயிறு எம்டியாக வைப்பது இவர்களுக்கு நடத்தி வழங்கும் சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு செரிமான பிரச்சனையால் அதிக துன்பமுறும் நிலையும் இருக்கிறது. முடிந்தவரை செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளில் காளி மாதாவையும் துர்க்கையும் வழங்குவது இவர்களுக்கு நலமாகும். அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் 5, 14 அல்லது 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி 5ஆக இருக்கும். இந்த வாரம் இந்த பிறப்பு தேதி 5 சேர்ந்த மக்கள் தங்களுடைய காரியங்களில் எல்லா காரியங்களிலும் வெற்றியை சந்திக்கும் நிலையில் இருப்பார்கள். மேலும் இவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட புதிய இலக்குகளை இவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். இந்த வாரத்தில் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் அது சார்ந்த ஒரு பலனை உண்டாக்கி மனநிறைவை உருவாக்கும். மேலும் இந்த வாரத்தின் இந்த பிறப்பு தேதி 5 சேர்ந்த மக்களுக்கு புதிய முதலீடுகளில் நுழைவதற்கும் செய்வதற்கும் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. எண்ணி துணிவது நலமாகும். பிறப்பு தேதி 5இன் காதல் உறவு தங்கள் வாழ்க்கை துணையுடன் தாங்கள் புரிந்து கொள்ளும் போது நீங்கள் நல்லதொரு ஒருவருக்கொருவர் ஒப்பந்தத்துடன் மன வேற்றுமை இல்லாமல் 9ஆம் இடத்தில் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். அன்பின் சிறந்த பருவம் உங்கள் பங்கில் சாத்தியமாகிறது. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கலில் நலமாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் இப்பொழுது உண்டாகும் காதல் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த பிறப்பு தேதி 5இன் மாணவருடைய கல்வி விவகாரத்தில் பார்க்கும்போது மாணவர் தங்கள் படிப்பை பொறுத்த மட்டில் தங்களின் திறமைகளை நிரூபிப்பதோடு அதை பொறுத்து விரைவான முன்னேற்றத்தையும் இவர்கள் எடுத்து இவருடைய படிப்பினுண்டான தேர்வில் வெற்றி பெறுவார்கள். அந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி ஆசிரியரிடமும் பெற்றோரிடம் நல்ல
பெயரையும் புகழையும் பெறுவார்கள். பிறப்பு தேதி 5 சேர்ந்த தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வேலையில் நன்றாக பிரகாசிக்க முடியும். இந்த நேரத்தில் மற்றும் இதே விஷயத்தில் தங்களது செயல்திறனை நிரூபிக்க இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் அல்லது தொழிலில் ஈடுபட்டிருந்தால் உங்களிடம் நல்ல மாற்றத்தை காண முடியும். அதனால் நல்லதொரு வருமானத்தையும் லாபத்தையும் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். பிறப்பு தேதி 5 சேர்ந்த மக்களின் ஆரோக்கியம் நல்ல விதமாக முன்னேற்றத்தில் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக நல்ல உயர்தரமான ஆரோக்கியத்துடன் தேக நலனுடன் நீங்கள் உங்களை வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் இந்த வாரத்தில் உங்கள் தேகத்தால் உருவாக்கக்கூடிய செயல்படக்கூடிய நல்ல செயல்களை செய்து நலமாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க செயல்படுத்துவீர்கள். முடிந்தவரை முருகனை செவ்வாய்க்கிழமைகள் வழங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 6, 15 அல்லது 26ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி 6ஆக இருக்கும். இந்த வாரம் பிறப்பு தேதி 6ஐ சேர்ந்த மக்கள் தங்களின் பயணங்கள் மூலம் நல்ல லாபம், பணம், ஆதாயம் சம்பாதிப்பதில் சாதகமான முடிவுகளை காணலாம். இவர்களும் தங்களின் உறவுகளை காப்பாற்றும் நிலையில் மேன்மையுடன் நல்ல அறிவுடன் இருப்பார்கள். இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் மதிப்பை மேம்படுத்தும் தனித்துவமான திறன்மைகளை வளர்த்து கொண்டு நல்ல ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவரின் காதல் உறவு என்று பார்க்கும் இந்த வாரம் தங்கள் காதலியுடன் அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கும் நிலையில் இவர்கள் தனிப்பட்டு செயல்படுவார்கள். இதனால் தம்பதிகளிடம் காதல் மக்களிடம் உறவில் அதிக அழகை உருவாக்கி மேன்மையாக வாழ்வார்கள். பிறப்பு தேதி 6இன் மாணவர்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாணவர்கள் தகவல் தொடர்பு, பொறியியல், மென்பொருள் மற்றும் கணக்கியல் போன்ற சில படிப்புகளில் இவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கென ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி அதில் வெற்றிகரமாக அமர்ந்து செயல்படுவார்கள். தங்கள் சக மாணவர்களுடன் போட்டியிடுவதில் இவர்களை மிஞ்ச யாரும் இல்லை. இவர்கள் யாவற்றிலும் வெற்றி பெற்று நலமாக வாழ்வார்கள். பிறப்பு தேதி 6ஐ சேர்ந்த மக்களின் தொழில்முறை நன்கு வரையறுக்கப்பட்ட முறையில் இவர்கள் தங்கள் தொழில் சேர்ந்த நுட்ப அறிவு ஆர்வங்களுக்கு ஏற்ற புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள். வியாபாரத்திலும் தொழிலும் ஈடுபட்டிருந்தால் அந்த அரங்கில் இவர்கள் நல்லதொரு எல்லையை விரிவுபடுத்தி இந்த வாரம் சிறந்த லாபத்தை அறுவடை செய்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்களின் ஆரோக்கியம் சார்ந்து இந்த வாரம் பார்க்கும்போது ஆரோக்கியம் தொடர்பான சூழ்நிலை இவர்களுக்கு பிரகாசமாகவும் நல்லதொரு தேகாத்திர பொருத்தமாகவும் இருக்கிறது. இவர்கள் இந்த நேரத்தில் வேலையின் காரணமாக தங்களுடைய உணவுகளை நேரம் தவறி எடுப்பார்கள். அது வரும் வாரங்களில் இவர்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆகவே உணவை நேரம் தவறாமல் பசி எடுத்தவுடன் சாப்பிடுவது இவர்களுக்கு நலமாக இருக்கும். மற்றும் இவர்கள் எக்காரம் கொண்டும் பெண்களை திட்டவோ பெண்களை அடிக்கவோ கூடாது. பெண் தேவைகளை வழங்கி சிறு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இனிப்புகள் செய்து கொடுக்க அவர்கள் இவர்களை பார்த்து சிரிக்க இவர்களுடைய துன்பங்கள் யாவும் பறந்து போகும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நாம் குடும்ப மூத்தோர்களை நலமாக வணங்குவோம். வணக்கம். நன்றி.